அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அதாவது அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்கங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து என்னமோ ஒன்று வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் செய்வேன், ஆனால் செய்ய மாட்டேன், இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி விக்ரமை வச்சு செய்யணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. இது பிக் பாஸ்க்கு தெரியாம தான் இந்த பிளானை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா அவர் தெரிஞ்சுதான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவேன். இதே பாரு கிட்ட கொடுத்துருந்தாங்க, பாரு செய்ய மாட்டேன்னு போய் உட்காந்து ஒரு பெரிய சண்டையாக்கி விட்டுருப்பாங்க. ஆனா சாண்ட்ரா திவ்யா எப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கும் செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கு, ஆனா செய்யணும் ஆனா செய்யக்கூடாது, செய்வோம் ஆனா செய்யறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான், வழ குழக்குறான்னு. ஸோ இது வந்து விக்ரம ஹை லெவல் டிப்ரெஷனுக்கு தான் கொண்டு போயிடுச்சின்னு சொல்லணும். பாவம் இந்த மனுஷனை இந்த அடி அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. இது பிக் பாஸ்க்கு தண்டனையா விக்ரம்க்கு தண்டனையான்னு எனக்கு தெரியாது. டிஆர்பிக்காக பிக் பாஸ் கொடுத்த வேலை, அதுல லூப் ஹோல்ல மாட்டினது விக்ரம். எவ்வளவு பெருமையா எழுந்து நின்னார் மனுஷன். பிக் பாஸ் நீங்க சொல்றத நான் கரெக்டா செஞ்சிருவேன், பிக் பாஸ் என்ன வந்து வழி நடத்த சொன்னாருன்னு. அப்பா நீங்க வழி நடத்தல, அவங்க கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியாம நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன். இது திவ்யா சாண்ட்ராக்கு பிக் பாஸ் வச்ச ஆப்பு கிடையாது, விக்ரம்க்கு பிக் பாஸ் வச்ச ஆப்பு. ஏன்னா திவ்யா சாண்ட்ராவை ஹைலைட் பண்ணோங்கிறது அவங்க விஷயம். அதே சமயத்தில் விக்ரம் கேம் எப்படி இருக்கு, அவர் வந்து பாரு கிட்ட ஆடுன்னு ஆடினாரு. அந்த ஆட்டத்தை இங்க காட்ட முடியுதா திவ்யா கிட்டயோ சாண்ட்ரா கிட்டயோன்னா முடியாது. இதை நான் இன்னொரு ஆங்கிள்லயும் யோசிக்கிறேன். பாரு இதை வந்து சாண்ட்ரா திவ்யா கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ராங்கிறதோட மெயின் திவ்யான்னு நான் சொல்லுவேன். திவ்யாக்கு ஓட்டிங் ஃபர்ஸ்ட்ல வருது, அவங்க ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க கேம் ஆடினாங்களா ஆடலையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆடலை ஆனாலும் ஃபர்ஸ்ட்ல வராங்க, ஃபேக் ஒட்ஸா இருக்கட்டும். ஆனால் இப்போ அவங்க ஆடுறாங்கல்ல நேற்று நைட்ல அந்த லைவ்ல பண்றதெல்லாம், இது இன்னுமே அவங்களுக்கான ஓட்டிங்கை ஹைப் தான் கொடுக்கும். ஏன்னா அந்த கேமோட அவங்க டைரக்டா எதுவும் பெருசா சண்டை போடலை, பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் எதிராளி அதை சொல்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரியே தான் திவ்யா எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க, அந்த பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்போசிட்லேருந்து ஒரு பதில் வரும்ல, ஆமாம் இல்லை இது இப்படி அது அப்படின்னு, அதை இவங்க லிசன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லிசன் பண்ண அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ண இவங்க கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்காது. இவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருவாங்க, ஆனால் ஆப்போசிட்ல வர பாயிண்ட்ஸை ரிசீவ் பண்ணியோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றி பேசுறதுக்கோன்ற அந்த விஷயங்கள் திவ்யா கிட்ட சுத்தமாக கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற அவங்க கையில் கிடைச்சிருக்க அந்த வேலை செய்யறதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அங்கே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, செய்யறதுல காட்டலாம். அதனால அந்த ஆக்ஷன்ல அவங்க தெளிவா அதை காட்டுறாங்க. இது ஒரு விதமான கேம் பிளே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க முன்னாடி பிளான் பண்ண மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் இரிட்டேட் பண்ணி செய்கிறோம் ஆனால் டைம் எடுத்து செய்வோம். நாங்கள் டைம் எடுத்து செய்கிற வரைக்கும் எங்களை வழி நடத்து தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நாங்கள் தூங்கலைன்னா நீங்களும் தூங்காதீங்க, நாங்கள் சாமான் தேய்க்கலன்னா நீங்கள் வந்து சாமான் தேய்ன்னு சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் தேய்ப்போம் தேய்க்க மாட்டோம், ஆனால் தேய்க்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம், தேய்ப்போம் ஆனால் தேய்க்க மாட்டோம் அப்படிங்கிற இருக்கு. ஆனால் இல்லை, அந்த வாழைப்பழம் காமெடி மாதிரி தான்.